ஆட்டு ஆட்டு நல்லா கால ஆட்டு. ஏன்னா ஏற்கனவே நம்ம குடும்பம் ரொம்ப விளங்கு கிடக்குன்னா நீ ஆட்டுடா. ஏன் மெதுவா ஆட்டுற? நல்லா சிராஜி மாதிரி 130 கிலோமீட்டர் வேகத்துல ஆட்டு. ஆட்டி படைக்கிறிய. நோண்டிடா, நல்லா போனை நோண்டு. 24 மணி நேரமும் போனை நோண்டு. ஏன்னா போனை தானே நமக்கு வந்து சோறு போட போகுது. இந்த குடும்பம் விளங்காது. அம்மா முடிவெட்ட போயிட்டு வரமா. ஏண்டா செவ்வாய்க்கிழமை முடிவெட்ட போறேன்னு சொல்றிய? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏற்கனவே நம்ம குடும்பம் கிளு கிளுன்னு இருக்கு, விளங்கிடும். ஏண்டா சோறு தின்னு இல்ல, அந்த தின்ன தட்டை உனக்கு எடுத்து வைக்க தெரியாத? அந்த தட்டுக்கு முன்னாடி அப்படியே புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்கிய, விளங்க மாட்டா அந்த குடும்பம். ஊரு பிள்ளைய எல்லாம் லவ் பண்ணுது. ஆனா இது வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஏய் சுர்ரா, ஏ அட்ரா, ஏ மேல வராண்டா, ஏ கீழே வராண்டா, மானங்கிட்ட விட சீரியல் பாக்குற டைம்ல இப்படி கிரிக்கெட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்கேடா. இந்த குடும்பம் விளங்குமாடா? நீ பேசுற நுப்பாட்டினால இந்த குடும்பம் விளங்கிரும். ஏங்க பக்கத்து வீட்டு மஞ்சுளா அவ பிள்ளைலாம் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்திருக்காளாங்க. அவ சேர்த்தா நமக்கு என்னடி, படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கும். கிளிக்கும். ஏங்க அவ பிள்ளைலாம் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்குது, நம்ம பிள்ளைலையும் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கணும். நீங்க ரெடி பண்ணுங்க. வீட்டுக்கு வர்றப்ப பிள்ளைக்கு லஞ்ச் பேக் வாங்கிட்டு வாங்க. ஏண்டி அதான் ஏற்கனவே நிறைய லஞ்ச் பேக் இருக்கடி. அது இருந்தா உங்களுக்கு என்ன? என் புள்ள 365 நாளைக்கும் 365 லஞ்ச் பேக் கொண்டு போகணும். முக்கியமா டோரா படம் போட்டதா வாங்கிட்டு வாங்க. ஏங்க என்னங்க நீங்க படுக்க டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க? கடைக்கு போய் ஒரு 7 முட்டை வாங்கிட்டு வாங்க. புள்ளைக்கு முட்டை சாதம் செஞ்சு கொடுக்கணும். ஏன் உன் புள்ள வேற சாதம் சாப்பிட மாட்டாரா? முட்டை சாதம் சாப்பிட்டாதான் மூளை வளரும்னு சொல்லியிருக்காங்க. யாரு சொன்னா? அட அந்த யூடியூப்ல ஒரு கிழவி சமைச்சுக்கிட்டு இருக்கும்ல, அந்த கிழவி தான் சொன்னிச்சு. ஏங்க ஸ்கூல் ஆரம்பிக்க இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. அந்த டைலர் இன்னும் யூனிஃபார்ம் தைக்காம இருக்கான். அதை போய் என்னன்னு கேளுங்க. அவர் தான் உடனே தச்சு கொடுத்துருவாரு. என்னாச்சு? நான் போய் தச்சு கொடுங்கன்னு கேட்டா உடனே கொடுத்துருவான். நீங்க போறதுனால லேட் பண்றானோ என்னமோ. என்னது நீ போனா உடனே தச்சு கொடுத்துருவானா? ஆத்து போடி. இன்னைக்கு என்னமா குழம்பு? என்னடா கேட்ட? என்ன குழம்பு? மரியாதையா நீ வீட்டை விட்டு கிளம்பு. பின்ன என்னடா உங்க ஒப்பட்ட போய் புளி குழம்பு வைக்கவான்னு கேக்குறேன். புளி குழம்பா அப்படிங்கிறான். உன் தங்கச்சிக்காரிட்ட போயிட்டு ரசம் வைக்கவான்னு கேக்குறேன். ரசமா அப்படிங்கிறா. இப்ப நீ வந்து என்ன குழம்புன்னு கேக்குற? உங்க ஒப்புறான என்னடா என்ன வச்சு நக்கல் பண்றீங்களடா? நான் என்னமா கேட்டுட்டேன்? ஆள் ஆளுக்கு ஒரு குழம்பு, ஆள் ஆளுக்கு ஒரு தொட்டுக்க வச்சுக்கிட்டு நிக்கிறதுக்கு இது ஒண்ணும் ஹோட்டல் இல்லடா, குடும்பம் பண்ற வீடு. குழம்பு என்னன்னு கேட்டேன். கேட்க கூடாதுடா. நான் என்ன குழம்பு வைக்கிறேனோ அதை தின்னுபுட்டு பாடுங்க. ஒரு நல்ல நிம்மதி இருக்கு அந்த வீட்டுல. நீயே ஏதாச்சும் வைமா. என்னால எல்லாம் எதுவும் பண்ணிட்டு கிடக்க முடியாது. உங்களுக்கு பதில் சொல்லி டயர்டா எல்லாம் ஆயிட்டேன். அந்த டொமேட்டோல 6 போட்டு விடு. நீ எங்க போற? இன்னைக்கு மும்பைக்கும் பெங்களூருக்கும் மேட்ச் இருக்குடா. நான் அத பாக்க போறேன். மேட்ச் பார்க்க போறியா? ஆமாண்டா, பசிக்குது. 6 போட்டு விடுறேன். முட்டா பையன் போன படத்தை போயிட்டு வரமா. படத்துக்கு போறியா? ஏண்டா இன்னைக்கு ஆயுத பூஜை. அந்த வண்டி அங்க கிடக்கு, இந்த சைக்கிள் அங்க கிடக்கு. இதெல்லாம் கழுவி வையண்டா. அதெல்லாம் நல்லா தானமா இருக்கு. எங்க நல்லா இருக்கு? எல்லாம் சேரு சகதியுமா இருக்கு. ஏண்டா வருஷத்துல 365 நாள் அதுல குண்டிய வச்சுட்டு ஊரை பொறுக்கிறிய பொறுக்கி. இன்னைக்கு என்னடா ஏத்து பேசுற? இன்னைக்காவது அதை கழுவணும்னு தோணிச்சா? கழுவி தொலைறமா. வண்டியானா கழுவணும், கழுவி தொலைறமா. ஆனா நீ இங்க என்ன ஆனா போடா, போய் கழுவிட போடா. ஆயுத பூஜை, புனித ஆயுத பூஜை, ஆயுத பூஜை, தெய்வீக ஆயுத பூஜை. உண்டல் எப்பமா கொடுப்பேன்? மூடிட்டு சாமியை கும்பிடுறா. உண்டலு முட்டா பையன்.